5 வசனங்களை நாம் வாசிக்கிறேன் கேட்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் தேவனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும் பொழுது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்க நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் எங்களோடு நீ பேசுங்கப்பா. உங்க கிரியைகளை வெளியேறமாய் மாற்றுங்க. எங்களோடு கூட பேசுங்க. அடியால பலப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. உலகம் எங்கிலும் இன்றைக்கு வைரஸ் ஆகிய இந்த கொடிய வியாதி பரவி கொண்டு வருகிறதை நாம் அறிவோம். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த பொழுது தேவன் அவர்களை மீட்க மோசேயும் ஆரோனையும் தேவன் அனுப்பினார். முதலாவது மோசேயை தான் அனுப்பினார். அவர் ஊழியத்துக்கு போக மாட்டேன், அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது ஆண்டவர் அவனுடைய சகோதரனாகிய ஆரோனை கூட அனுப்பினார். பார்வோன் மன்னனிடத்துல போனாங்க. அப்போ தேவன் அவர்களுக்கு இந்த 7ஆம் அதிகாரத்தில் அதெல்லாம் பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்றாரு. என்ன சொல்றாரு? பார்வோனுக்கு உன்னை தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியா இருப்பான். அல்லேலூயா. நீ என்ன சொல்றியோ அதை அவன் பார்வோனிடத்துல போய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, முன்னமே நடக்க போகிற காரியங்களை தேவன் முன்னமே அங்க சொல்லுகிறதே நாம் பார்க்க முடியும். பார்வோனுடைய இருதயத்தை நான் என்ன பண்ணுவேன்? கடினப்படுத்துவேன். அல்லேலூயா. அவன் அவ்வளவு சீக்கிரத்துல என்ன பண்ண மாட்டான்? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அவன் என்ன பண்ண மாட்டான்? விடுதலையாக்க மாட்டான். ஆகிலும் நான் என்ன பண்ணுவேன்? அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் செய்வேன். அப்பொழுதும் அவன் செவி கொடுக்க மாட்டான். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்? விரோதமாய் அந்த தேசத்துக்கு, அந்த எகிப்துக்கு விரோதமாய் என் கையை நீட்டி சில தண்டனைகளையும் அவருடைய ஜனங்களுக்கும் நான் என்ன பண்ணுவேன்? எகிப்து தேசத்துல நான் அனுப்புவேன். அதற்கு பிறகாலம் என்ன பண்ணுவோம்? அவங்களை அனுப்புவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னபடிக்கே இவங்க கடந்து செல்லுகிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு நம்ம லைஃப் நடத்திட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதாவது பாத்தீங்கன்னா இப்பொழுது நம்முடைய பணபலமோ அல்லது நம்முடைய ஐஸ்வர்யமோ நம்முடைய காரியங்களோ இன்னைக்கு உதவாத சூழ்நிலைகளை நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்போ அந்த நாட்களிலே தேவன் 10 வாதியை அனுப்பினதற்கு ஒரு காரணம் உண்டு. எகிப்துல இருந்த பார்வோன் என்ன பண்ணான்? அவன் சில காரியங்களை அவன் நம்பிக்கையா வைத்திருந்தான். நம்பகமா இருந்த காரியங்களை எல்லாம் தேவன் அவமாக்கி போட்டார். நம்முடைய கண்களுக்கு என்ன தெரியும்னா, எப்படி ஆண்டவர் அங்க என்ன கிரியை செய்தான்னு சொன்னா நம்ம என்ன சொல்லிடுவோம்? ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்பினாரே, அற்புதங்கள் அடையாளங்களை செய்யும்படிக்காய் தேவன் அனுப்பினான்னு சொல்லிடுவோம். அந்த 10 வாதைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. பார்வோன் நம்பினவைகளை தேவன் என்ன பண்ணாரு? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி வெளிப்படுத்தும்படிக்குத்தான் இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்து அவருடைய நம்பிக்கைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது நம்ம தேவனை தேடி வரும்போது கர்த்தர் என்ன பண்றார்? நம்ம யாரெல்லாம் நம்புறோமோ அவங்களை எப்படிப்பட்டவங்க என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் அதை உணர்ந்து இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை மனுஷர்களை நம்பி இருப்போம்? நம்மளை சுற்றில இருக்கிறவர்களை நம்ம நம்பி இருப்போம். கணவரை பிள்ளைகளை நம்பி இருப்போம். உற்றார் உறவினர்களை நம்பி இருப்போம். நம்முடைய வேலையை நம்பி இருப்போம். நம்முடைய ஆசைகளை நம்பி இருப்போம். இல்ல, இவங்களாம் நமக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம நினைச்சிருப்போம். ஆகிலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு மனுஷர்கள் எப்படிப்பட்ட நான் தெரிந்து கொண்டேன் ஆண்டவரால் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமென். முதலாவதாக தேவன் செய்த அற்புதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யாத்திரா புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோமானால் அதிலே 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது முதல் தேவன் அந்த இடத்துல ஒரு வாதியை அனுப்புகிறார். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால் நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன். அப்பொழுது அது ரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாறிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் ஆலோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. முதலாவது இந்த பார்வோன் மன்னனும் அந்த எகிப்தின் ஜனங்களும் எதை அவர்கள் நம்பிக்கையாக வைத்திருக்கிறார்கள்
அதுதான் கடவுள்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அதுதான் கடவுள் என்று சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. நாங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நாங்கள் வணங்கின விக்கிரகங்கள் தான் இது உண்மையான தெய்வம், இதுதான் எங்களை பாதுகாக்கும், இதுதான் எங்களை தற்காக்கும், இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்தது என்பதை நாங்கள் நினைத்தோம். ஆனா மந்திர கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அந்த தெய்வங்கள் எல்லாம் உதவி செய்யல, அந்த தேவர்கள் எல்லாம் உதவி செய்யவே இல்லை. இங்க பார்க்கிறோம், அந்த எகிப்துல இருந்த அந்த பார்வோன் நைல் நதியை என்ன பண்ண, அவன் ஒரு தண்ணீரை நைல் நதியை தான் என்ன பண்ணா தன்னுடைய தெய்வமாக அவன் வணங்கி கொண்டு வந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதல் நடந்தது, ஆண்டவர் அந்த நைல் நதி என்ன பண்ணார், அவர்கள் உபயோகிக்க முடியாதபடி அந்த நைல் நதியை ரத்தமாய் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த நைல் நதியில இருக்கிற மீன்கள் எல்லாம் செத்து நாறி போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க கூடாமல் போயிற்று. எகிப்து தேசம் எங்கும் எப்படி இருந்துச்சு, ரத்தமா இருந்தது. அவங்க வீட்டுல இருக்க தண்ணி எல்லாம் ரத்தமா மாறிடுச்சு. பாத்தீங்கன்னா மோசே ஆரோன் சொல்லி என்ன பண்ண, அந்த கோலை கொண்டு போய் அந்த நதியில வைக்கும் பொழுது அந்த நதி மட்டும்தான் ரத்தமாய் மாறிச்சாங்கன்னா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கள் வீடுகளில் இருந்த எல்லா தண்ணீர்களும் ரத்தமாய் மாறி போயிற்று. அல்லேலூயா. ஏன்னா அந்த தேவர்களாகி அந்த நைல் நதியை ஒரு கடவுளாக அந்த எகிப்து ராஜா இத்தனை நாட்களை நம்பி இருந்தான். அப்போ அது அவனுக்கு அது கடவுள் இல்லை, அது தேவனுடைய படைப்புகளிலே ஒன்று என்பதை தேவன் வெளிப்படுத்தும்படிக்கே அந்த காரியங்களை செய்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? நைல் நதி அவர்கள் என்ன பண்ணாங்க, புனிதமானது, ஃபாதர் ஆஃப் ஆல் காட்ஸ், எல்லா தெய்வங்களுக்கும் மேலானது என்று சொல்லி அர்த்தம். இந்த நைல் நதிக்கு என்ன அர்த்தம்னா எல்லா தேவர்களுக்கும் மேலானது என்பதே அர்த்தம். பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் பேர் வச்சிருந்தாங்கன்னா ஜீவனுடைய அதிபதினு சொல்லி வைத்தாருங்க. தண்ணி இல்லாம நம்ம இருக்க முடியுமா? தண்ணி இல்லாம இருக்க முடியுமா? நம்ம இருக்க முடியாது. அதனாலதான் அதை என்ன பண்ணாங்க, ஜீவனுக்கு அதிபதினு சொல்லி எகிப்தின் ராஜா அதை வணங்கி கொண்டு இருந்தான். ஆனா அது அவனுக்கு கை கொடுத்துச்சா? அந்த தண்ணீர் என்னவாய் மாறிச்சு, ரத்தமாய் மாறினது. அவன் உபயோகப்படுத்த முடியாதபடி ஆயிற்று. அப்போ தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணாரு, ஒரு பெரிய நியாய தீர்ப்பை அந்த இடத்துல தேவன் கட்டளையிட்டதே நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எகிப்தில் அனுப்பின முதல் வாதை தலைமை பிசாசுக்கு எதிராக இருந்தது. தலைமை பிசாசு எது? அந்த நைல் நதி தான். அந்த தலைமை பிசாசியை தேவன் என்ன பண்ணாரு, அடித்தார். அதனால அங்க என்ன பண்ணாரு ஆண்டவரே, ரத்தம் என்பது நியாய தீர்ப்புக்கு அடையாளமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய பட்டணங்களில கூட இன்னைக்கு ஜனங்க என்ன பண்றாங்க சொல்லுங்க, எங்க போய் நீராடணும்னு சொல்றாங்க? கங்கை நதியில போய் நீராடிட்டு வந்துட்டா ஒரு என்ன ஆகும், இந்த பாவங்கள் எல்லாம் மறைஞ்சு போகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு இருக்கிற இந்த வாதையை நிறுத்தும்படிக்கு ஜனங்கள் போய் அந்த நைல் நதியில குளிக்க முடியுமா? முடியாது. தேவன் அதை அவமாக்கி போட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், தண்ணீரை அவர்கள் தெய்வமாக வணங்குகிறவர்களா இருந்தாலும் அன்றைக்கு எகிப்தின் ராஜாவுடைய கண்களுக்கு முன்பதாக, பார்வோனுடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் எப்படி தம்முடைய வல்லமையை அனுப்பி அது ஒன்றுமில்லை என்பதை தேவன் நிரூபித்தாரோ, இன்னைக்கும் அதே சூழ்நிலைகள் தான். சரி, இந்த பாவங்கள் மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கான்னு சொல்லி அவர்கள் கேள்வார்கள். ஒரு பரிகாரமும் இருக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் முதலாவதாக அதற்கு நியாய தீர்ப்பை கொடுத்ததை பார்க்க முடியும். இரண்டாவது வாதையை குறித்து நாம் பார்ப்போம். யாத்ரா புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்களையும் தவளைகளால் வாதிப்பேன் அப்படின்னு சொல்லி இரண்டாவது வாதையை அவர் அனுப்புகிறார். ஆண்டவர் என்ன வாதை அனுப்புறாரு? தவளைகளை, அந்த வீடுகள், அந்த பார்வோனுடைய வீடுகள் ஃபுல்லா, அவன் இருக்கிற இடம், படுக்கை அறை, அவன் சாப்பிடுகிற மாப்பிசைகிற தொட்டி, எண்ணெய், எல்லாவற்றிலும் என்ன ஆச்சு, தவளைகள் வந்துருச்சு. வீட்டுல ஒண்ணு வந்தா நம்ம விடுவோமா? இப்படி ஃபுல்லா இருந்ததுன்னா படுக்கை ஏறிட்டு எல்லாம் உட்கார இடத்துல தவளைகள் இருந்தா இருக்க முடியுமா? ஆண்டவர் அதை அனுப்பினார். ஏன்னா அவன் வணங்குகிற தெய்வங்களிலே அதுவும் ஒரு தெய்வமாய் அவர்கள் நமஸ்கரித்துக் கொண்டு வந்தார்கள். எகிப்திலே நடந்த இரண்டாவது வாதை தவளைகளை பிறப்பித்தது. அது பாத்தீங்கன்னா அசுத்த ஆவிகளுடைய சின்னமாய் இருக்கிறது. இந்த தவளைகள் எதை குறிக்கிறதா இருக்கிறது என்றால் அசுத்த ஆவிகளுக்கு ஒரு சின்னமாய் இருந்தது. நீங்க வாசிப்பீர்களானா தெரியும். வெளிப்படுத்தல் விசேஷம்